இல்லையே, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. என்ன மாமா சொல்கிறீங்க? ஒரு பொண்ணு இதெல்லாம் கூட போய் சொல்லலாம் மாமா. என்ன மாமா பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிக்க முடியும்? நேற்று சாந்தி முகூர்த்தம் உங்கள் கூட எனக்கு நடந்து முடிஞ்சு போச்சு மாமா. தாலி கட்டின புருஷனே இந்த ஒரு வார்த்தை கேட்டால் எந்த பொண்ணுக்கும் மனசு எவ்வளோ கஷ்டப்படணுன்ட்டு நீங்களாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா மாமா. இங்கே பாருங்கள் மாமா, உங்கள் மனசில் திரிஷா இருக்கலாம், ஆனால் என் மனசில் நீங்கள் மட்டும்தான் மாமா இருக்கிறீங்க. நீங்கள் நம்பினா நம்புங்க, விட்டா விடுங்க. நேற்று சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சு மாமா. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிச்சா? நான் இவ கூட இருந்துட்டேனா? அப்போ நேற்று ராத்திரி நடந்ததெல்லாம் எனக்கு ஏன் ஞாபகமே இல்லை? என்னாச்சு நேற்று ராத்திரி எனக்கு? ஒருவேளை ஞாபகம் வந்துடுமோ? கடவுளே, இவனுக்கு ஞாபகம் வரவே கூடாது. இல்லை மோனிஷா, எனக்கு என்னவோ எதுவும் நடக்காத மாதிரி தான் இருக்கு. இது பாரு மோனிஷா, என்கிட்ட போய் சொல்லாமல் சொல்லு. நேற்று ராத்திரி நிஜமாவே சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சா? சத்தியமா நடந்துச்சு மாமா. எனக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ நீ பாலில் என்னத்தையும் கலந்து குத்த இல்லையா? சத்தியமா இல்லை மாமா, என்ன நம்புங்க மாமா. நான் அப்படிப்பட்ட வீட்டில் மாமா. நீங்கள் தான் எனக்கு எவ்வளோ உசுறுனிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். நான் எதுக்கு மாமா என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கணுமா மாமா? நான் என்ன பைத்தியமா? இங்கே பாருங்க மாமா, சாந்தி முகூர்த்தம் நடக்கலைன்னா நடந்துச்சுன்னு போய் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அறிவு இல்லையா மாமா? இங்கே பாருங்க மாமா, நேற்று நடந்து முடிஞ்சு போச்சு மாமா. நடந்து முடிந்து போச்சு. இல்லை இல்லை, நான் உறுதியாக சொல்லுவேன், சாந்தி முகூர்த்தம் நடக்கலை. சரி மாமா, சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ நீங்களே சொல்லுங்கள் மாமா, நான் பண்ணுறேன். வேறு வழியே இல்லை. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் பாருங்கள் மாமா, நீங்கள் நம்புறதுக்கு என்கிட்ட இது ஒரு வழிதான் மாமா இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கட்டின தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நேற்று உங்களுக்கும் எனக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு மாமா. நடந்து முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எனக்கு தாலியை கட்டி எனக்கு உங்கள் கூட சாந்தி முகூர்த்தமும் நடந்து முடிஞ்சு போச்சு மாமா. இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பொண்டாட்டியே ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறது நியாயமே இல்லை மாமா. இதுக்கப்புறம் நீங்கள் எதனா பேசுனீங்கன்னா என்னை பிடிக்கலன்னுட்டு நான் உசுரோடவே இருக்க மாட்டேன் மாமா, இருக்க மாட்டேன். ஆமாம் மாமா, நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணி தான் என் கழுத்தில் உங்கள் கையால் அதை தாலி கட்டி வச்சுக்கினேன். அதுக்கு பின்னாடி என்னோடய காதல், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்த இத்தனை வருஷம் வலி எல்லாமே இருக்குது மாமா. புரிஞ்சுக்கோங்க மாமா. நான் உங்களை நோவடிக்கணும், உங்களை கஷ்டப்படுத்தணுன்னுட்டு நான் உங்களுக்கு ரெண்டாம் தரமாக வாக்கப்படலை மாமா. அதுக்கு பின்னாடி என்னோடய காதலெல்லாம் இருக்குது மாமா, புரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட நீங்கள் திரிஷா இல்லாமல் கஷ்டப்படுறது பார்த்தா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னோடய மனசில் நான் கஷ்டப்படுறது நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே மாமா. இங்கே பாரு மோனிஷா, நீ என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் என்னால் சமாதானப்படுத்திக்க முடியல. நீ என் அத்தை பொண்ணு தான். நான் உன் கழுத்தில் தெரியாமல் தாலி கட்டிட்டு இருந்தான். நீ என்னை பிளாக்மெயில் பண்ணியிருந்தாலும், நீ என்னை கொல்லியே பண்ணியிருந்தாலும், நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கவே கூடாது. அது ஏன் தப்பு தான். இதோ அந்த நேரத்தில் நான் த்ரிஷாவோட உசுரை நான் காப்பாற்றன வாசி நான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். நீ என்னை அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண. அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒன்று தான் தோணுச்சு, என் த்ரிஷாவை நான் காப்பாற்றிக்கணும், என் பொண்டாட்டி உசுரோடு இருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அப்போது உன்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இந்த பாரு மனுஷா, இப்போ கூட சொல்கிற, நீ அதுலேயே நீ புரிஞ்சுக்கணும். இப்போ கூட என் மனசில் த்ரிஷா மட்டும்தான் மனுஷா இருக்கா. நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என் மனசில் த்ரிஷாவை தவிர வேற ஒரு பொண்ணுக்கு இடம் இல்லை. அப்போ நேற்று எனக்கு தாலி கட்டியிருந்து
என் கூட சாந்தி முகூர்த்தம் நடந்தது. இதெல்லாம் இதெல்லாம் என்னம்மா அர்த்தம்? இங்க பாரு மோனிஷா, நான் உன் கட்டில் தாலி கட்டிந்து நீ சொல்லி நான் தாலி கட்டிந்து நீ பிளாக்மெயில் பண்ண வாசித்தான் நான் உன் கட்டில் தாலி கட்டினேன். அது மட்டும் இல்லை, நான் வானான்னு தான் சொன்னேன். நீ தான் வலுக்கட்டாயமா எங்கள் அம்மா நீ உங்கள் அம்மாவில் சேர்ந்து கட்ட வச்சுக்கினீங்க. நான் கட்டல. ஓ, அப்போ நீங்க என்ன பச்சை குழந்தையா மாமா? என்ன வளர்ற? ஆமா மாமா, நான் பிளாக்மெயில் பண்ணுவேன், அதுக்கு நீங்க தாலி கட்டிடுவீங்களா? நீ என்ன சாவடிச்சிடுவேன் தாலி கட்டலன்னு நீ என்ன சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக தாலி கட்டிருக்கவே மாட்டேன். நீ சாவடிப்பேன்னு சொன்னது என் த்ரிஷாவை. அதனால தான் தெரியாம தாலி கட்டிட்டேன். இப்போ கூட நான் உனக்கு புருஷனா நீ நினச்சிக்கலாம். இப்போ கூட என் மனசில் நீ பொண்டாட்டே இல்லை. ஆனா என் மனசுல குழந்தையிலேருந்து நீங்க மட்டும்தான் மாமா புருஷனா இருக்கீங்க. அது ஏன் தப்பு இல்லை. ஓ, அப்போ நேற்று நடந்த சாந்தி முகூர்த்தம் அதுவும் என் தப்பு இல்லை. நான் உறுதியாக சொல்லுவேன், நீ பால் என்னவோ கலந்து கொடுத்த. அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்கிட்ட வந்தீங்க தானே மாமா? வந்தீங்க தானே? நான் வந்தேன் இல்லைன்னு, எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. நான் வீணு தான் கவனம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கவனமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னுட்டு உனக்கு மட்டும்தான் தெரியும் மோனிஷா. மரியாதை உண்மை சொல்லு, நிஜமாவே சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சா? ஐயோ மாமா, நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் கட்டின தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சு மாமா. நான் எப்படி மாமா நீங்கள் உங்களுக்கு அதை நிரூபிக்க முடியும்? இல்லைன்னா சொல்லுங்கள் மாமா, நான் சத்தாதான் நீங்கள் நம்புவீங்களா? சொல்லுங்கள், நான் அதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். என்ன இவ இப்படி சொல்கிறாளே? அப்போ நிஜமாவே நடந்து முடிஞ்சு போச்சா? எங்க மாமா போறீங்க? இதெல்லாம் பேசிட்டு போங்க மாமா. எப்படி சொன்னா உங்க மனசுக்கு அறியவனிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. மோனிஷாவா கொக்கா உங்களே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அதுதான் மாமா நான். இப்போ தான் உங்களுக்கு என் மேலே லவ் ஸ்டார்ட்டாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். நீங்களே என்ன வலை வீசி தேடணும் கிட்ட வரத்துக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல. என்ன மன்னிச்சிடு த்ரிஷா, என்ன மன்னிச்சிடு. நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். நான் உனக்கு தெரியாம மோனிஷா கட்ட தாலி கட்டிந்து பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம இப்போ சாந்தி முகூர்த்தமும் நடந்து முடிஞ்சு போச்சு. அது விட பெரிய பெரிய தப்பு. நான் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுற. கண்ட நாயெல்லாம் உன்னை வந்து பேசுற மாதிரி நான் வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிடு. என் மனசு முழுக்க உன் ஞாபகமாகவே இருக்கு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அங்கே பாரு த்ரிஷா, அவரு பாவம் ஒன்று போல தான் கவலையாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு வருத்தப்படுவாரோன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, என்ன நினச்சிட்டு அவர் எதுக்குமா கவலைப்பட போகிறாரு? தாலி கட்டிட்டாரு, சாந்தி முகூர்த்தமும் நடந்து முடிஞ்சு போச்சு. என்னவோ என் மனசில் ஓரமாக கொஞ்சோண்டு ஒரு ஆசை. இதெல்லாம் அவர் இஷ்டப்பட்டு தாலி கட்டல, அவருக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காம இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிடிக்கலான்னு கேட்கணும். அவரோட குழந்தை என் வயிற்றில் வளருதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லணும். அவ்வளோதாம்மா. எப்படியாச்சும் நான் இந்த வீட்டுக்கு இவர் பொண்டாட்டியா நான் வரணும். என் குழந்தைக்கு அப்பனா அவர் வேணும். இதாம்மா, இதான் நான் பண்ணுறேன். எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் எனக்கு அவரை பார்த்த உடனே என் கண்ணில் தண்ணி மட்டும்தாம்மா வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு, கஷ்டமாக இருக்குமா. நீ போய் பேசுமா முதல்ல, நான் பின்னாடி வரேன். இங்கே பாரு த்ரிஷா, நீ அங்கே எப்படி பேசுனியோ அதே உறுதியோடு இங்கே இருக்கணும். அழுந்துக்கிட்டு இருக்காத, சரியா? சரிம்மா. யாருக்காகவும் உன் புருஷனை நீ விட்டு கொடுக்கக்கூடாது.
உனக்காக இல்லைனாலும் உன் வயிற்றுல வளர அந்த குழந்தைக்காக நீ உறுதியாக இருக்கணும். உன் புருஷன் உனக்கு வேணும்னுட்டு. இங்கே பார், நீ தான் அப்பா இல்லாமல் வளர்ந்துட்ட. உன் குழந்தை வளரக்கூடாது, சரியா? நீ போய் முதல்ல பேசுமா. அவர் என்ன மனநிலைமையில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் பேச முடியும். ஆமாடி, எப்படியோ வீட்டில் எந்த பிசாசும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருமே காணோம். எப்படியோ உன் புருஷன் கரெக்ட் டைமுக்கு வெளியே இருக்கிறாரு. போ. நீ போமா. சரி, நானே போய் பேசுகிறேன். நீ திரிஷா, அவர் உன்னை பார்த்துட்டாரு. என்னம்மா சொல்கிற? இப்போதான் நான் உன்னை நினைச்சேன். இது கனவு இல்லையே, நிஜமா? மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நான் நான் நல்லா இருக்கத்த. நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையே மாப்பிள்ள, எங்கள் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் எப்படி? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. த்ரிஷா எப்படி இருக்கா அத்தை? நீங்களே பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணோட மனசு முழுக்க இந்த வீட்டில் சுற்றி சுற்றி வருது. நடப்படமாக தெரிஞ்சிட்டு இருக்கா மாப்பிள்ள. ஏன் உங்களுக்கு தெரியாத மாப்பிள்ள, நீங்கன்னா அவளுக்கு எவ்வளோ உசுறு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் அன்னைக்கு தெரியாம செஞ்சுட்டேன். நான் மனசார செய்யல. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? தாலி கட்டுறது தெரியாம செய்யற வேலையா மாப்பிள்ள? அவதான் மாப்பிள்ள உங்களை பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தா. உங்ககிட்ட பேசணுமா? ஒரு 5 நிமிஷம் அவளுக்கு டைம் கொடுத்து பேசுங்க. அவ என்ன ஆனா இருக்காளா சத்தலான்னு கூட பார்க்க வரல. ஆனா நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து அவளை சாவடிச்சிட்டீங்க. அப்போ கூட அவள் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டா மாப்பிள்ள. ஏன்னா அவளுக்கு நீங்கள் தான் அவ்வளோ பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் அவளுக்கு டைம் கொடுத்து அவள் என்ன சொல்ல வரான்னு மட்டும் கேளுங்க மாப்பிள்ள. போங்க மாப்பிள்ள, போய் பேசுங்க. த்ரிஷா, என்ன த்ரிஷா எதுவும் பேசாம சும்மா நிக்கிற? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாமா? தாராளமா பேசு த்ரிஷா. உனக்கு இல்லாத உரிமையா? உரிமை உரிமை பற்றி பேசுகிறீங்களாங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புகிறேங்க. நீங்கள் 7 வருஷம் என் கூட வாழ்ந்தீங்க. அப்போ சொல்லியிருக்கலாமே, உன்னை எனக்கு பிடிக்கல, எங்கள் அத்தை பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லியிருக்கலாமேங்க. எதுக்குங்க இந்த நாடகம்? 7 வருஷத்துக்கு நாடகம். 7 வருஷமாக உங்கள் அம்மா கிட்ட நான் படாத கஷ்டப்பட்டேன், அவமானம், அசிங்கப்பட்டேன்னு. ஏங்க நீங்கள் இருக்கிறீங்களேன்ட்டு ஒரு காரணத்துக்காக தானேங்க. இப்போ நீங்களே இல்லையேங்க. நம்மளுக்கு குழந்தை இல்லைன்ட்டு ஒரு காரணத்துக்காக மோட்ச கழுத்தை நீங்கள் தாலி கட்டினீங்களா? இல்லை இல்லை, அவன் மேலே உங்களுக்கு முன்னாடியே லவ் இருந்துச்சாங்க. ஒரு வார்த்தை தாலி கட்டுற அன்னைக்கு கூட சொல்லியிருக்கலாமே, எனக்கு மோனஷாவதை பிடிச்சிருக்குன்னுட்டு. நான் அன்றைக்கே வெளியே போயிருப்பேனேங்க. இப்படி உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு என்னையும் ஏமாற்றிக்கிட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்களேங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் ஆம்பளை. இன்னும் 1000 கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட உங்களை ஆம்பளைன்னுவாங்க. ஆனால் நான் பொம்பளை இல்லையாங்க. நான் ஒண்டி கட்டியாக கூட வாழ முடியாதுங்க. ஊரில் என்னை கேவலமாக பேசுகிறானுங்க. 7 வருஷம் புருஷன் கூட வாழ்ந்து உனக்கு பிடிக்கலன்ட்டு வெளியே வந்துட்டியே, இப்போ ஏன் கூட வாழு, உனக்கு பிடிக்கலன்னா வெளியே போ என்னட்டு எனக்கு அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் என்ன ப்ராஸ்டியூட்டாங்க? சொல்லுங்க. த்ரிஷா, என்ன வார்த்தை பேசுற? ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. இப்போ நான் உங்ககிட்ட வாதம் பண்ணுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வரல. எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள். இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்தீங்களே, இஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்களா இல்லைங்களா? நான் இஷ்டப்பட்டு தான் த்ரிஷா உன் கூட இத்தனை வருஷமும் வாழ்ந்தேன். அப்புறம் ஏன்
இந்த நடுவில் மோனிஷா. ஆ என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். ஓ அப்படிங்களா? சரிங்க, நீங்கள் என்னவோ நினச்சிட்டு போங்க. நீங்கள் என் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. நான் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும். என்ன த்ரிஷா? நீங்கள் இல்லாமல் நான் இருந்துடுவேங்க. 1000 பேர் என்னை கஷ்டப்படுத்தி என்ன அசிங்கமாக பேசினாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனால் இத்தனை வருஷம் அந்த கடவுள் எதுக்கு நம்மளுக்கு குழந்தை கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் எனக்கு குழந்தை கொடுத்துட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என்னது? என்ன சொல்ற த்ரிஷா? எனக்கு புரியல. ஆமாங்க, நான் முழுகாமல் இருக்கேன்.